கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு நீர் ராசியாக இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், மென்மையான குணம் படைத்தவங்களாக இருப்பீங்க. அதிகமான சென்டிமெண்ட், கற்பனை திறன் இது எல்லாமே நிறையவே இருக்கும். குடும்பத்தின் மீது ஒரு அதீத பாசம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே உதவக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்க, ஒருத்தர் உதவி அப்படின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மனோகரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருந்தாலும் மென்மையான குணம் இருக்கும். குடும்பம், உறவினர்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தருவீங்க. எல்லோருக்காக தியாகம் செய்யக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். ஆழ்ந்த சிந்தனை, கற்பனை திறன் இதுவுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெளியில் மென்மையாக தெரிஞ்சாலும் உங்களோட குடும்பம் உங்களுக்கு எப்பவுமே குடும்பம் அப்படின்னு வரும்போது துணிச்சலாக போராடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். அதே போல் சந்திரன் ராசி அதிபதி அப்படிங்கிறதால சந்திரனை போல் மனநிலை அப்படிங்கிறது அடிக்கடி மாறும். எப்படி நிலவு தேஞ்சி வளர்ந்து இந்த தேய்பிரை வளர்பிறையெல்லாம் பார்க்குதோ அது போல தான் உங்களோட மனசும். சில நேரத்தில் ரொம்பவுமே மகிழ்ச்சியாகும், சில நேரத்தில் ஆழ்ந்த சிந்தனையிலும் இருப்பீங்க. கலைத்துறை, படைப்பாற்றல் இந்த விஷயத்துலாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த பொறுமையாக செய்கிற வேலையை நிதானமாக செய்கிறவங்க, மற்றவங்களோட வலியை உணர்ந்து இறக்கு குணம் காட்டக்கூடிய சுபாவம் கொண்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகி இருக்கு, அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், அந்த மாற்றத்தால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற விளைவுகள் என்ன, அதிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரத்தோட கிரக சூழல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும் வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக அமைப்பால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சிறந்த தீர்வு பெற நினச்சிங்கன்னா அதுக்குமே ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஜோதிட அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் பெற உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இப்போ இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சனியும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், சயன போகஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்காங்க. இந்த ஒரு நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லா விஷயத்திலுமே லாபம் கிடைக்கக்கூடிய சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு வந்திருக்குங்க. அதனால இந்த காலத்தில் நீங்கள் கரெக்டாக தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா பிளான் பண்ணி எதையும் பண்ணும். லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற முடியும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட மதிப்பு இப்போ உயரும். உங்ககிட்ட கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிஞ்சு போனவங்க அவங்களோட தவறை உணர்ந்து மீண்டும் வந்து சேருவாங்க. அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம உழைச்சா உங்களுக்கு சாதகமான பலனை கண்டிப்பாக பெறலாம். எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது. உங்களோட கருத்துக்கு வேற்றுமை ஏற்பட்டு அந்த மறுப்பு சொன்னவங்க கூட இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒத்து போவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சூழல் இந்த வாரம் உருவாயிருக்கு. அதே போல் திடீர் பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்பும் வரும். குடும்பத்தில் சகஜமான நிலை திரும்ப வரும். சண்டை சச்சரவு இதெல்லாம் மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படுது. பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்து நன்மதிப்பை பெறுவீங்க. பிள்ளைங்களுக்கு தேவையான ஆடை அணிகலனையும் வாங்கி தருவீங்க. இதனால் மன மகிழ்ச்சியாக இருக்குவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கருத்து வேற்றுமையால் பிரிந்து போனவங்க மனம் மாறி மீண்டும் திரும்பி வந்து சேர நிறைய வாய்ப்பு இருக்குது. பணவரத்து திருப்தி தரும் வகையிலையும் அமையும். காரிய அனுகூலம், சிறப்பான உயர்வு இது எல்லாமே இப்போ இருக்குது. கல்வியில் முன்னேறணும் அப்படின்னு குறிக்கோளாக உங்களோட பாடத்திட்டங்களில் கவனமாக மாணவர்கள் படித்தா சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு மதிப்பெண் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்பு ரொம்பவுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது எப்படின்னா, மன வலிமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைச்சிருக்கு. பிரச்சனை ஒன்று ரெண்டு சின்ன சின்னதாக வரதாங்க செய்யும். ஆனால் அப்படி வர பிரச்சனையுமே ரொம்பவுமே தைரியமாக தன்னம்பிக்கை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி தான் செவ்வாய். அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனியோடு சேர்க்கை பெறாரு. அனைத்து காரியங்களுமே தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். ஒரு சிலர்லாம் நண்பர்கள் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட கூட்டு சேர்ந்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். கட்டிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய யோகம் பிறக்கும். பிள்ளைங்களோட திருமணத்திற்கு தேவையான பணம் எதிர்பாராத இடத்துலேருந்து நீங்கள் தக்க சமயத்தில் அந்த பணத்தை பயன்படுத்துகிற மாதிரியான சூழல் வரும். நிலம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த வாரத்தை நீங்கள் மேற்கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். மாணவர்களுக்கு போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தள்ளிப்போன திருமணம் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக மாறும். உழவுகின்ற கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துலேயுமே நன்மை இருக்குது. வியாபாரத்துக்காக ஓரளவுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய வகையில் தான் கிரக சூழல் உண்டாகியிருக்கு. புதிய தொழிலுக்காக விண்ணப்பம் செஞ்சவங்க லைசன்ஸ் பெறுவீங்க. உடலில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. கேள்விக்குறியாக இருந்த பல குழப்பம் இப்போ உங்களோட மனதை விட்டு முழுமையாக நீங்கும். வர வேண்டிய கடனையும் நீங்கள் விரைவில் வசூல் செஞ்சுடுவீங்க. நீங்கள் சிவபெருமான மனசார வழிபட்டுட்டு தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேட்டு சிவபெருமான மனசார வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. இதனால் நன்மை நல்ல ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சிவபெருமானின் பரிபூர்ண நாளாலும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மையை பெறக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் பெறலாம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள், ஆண்களுக்கு உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் பெறக்கூடிய யோகம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் ரொம்பவுமே கவனமாக நிதானமாக தான் செயல்படணும். ஏன்னா கருத்து வேற்றுமை வர வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை நிதானமாக பொறுமையாக வச்சு செயல்படுங்க. செலவு பண்ணும்போதுமே பார்த்து பத்திரமா எந்த ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னு வாங்குறது நல்லது. தேவையில்லாத பொருள்களை தவிர்க்க பாருங்கள். அடுத்து இந்த வருஷம் நீங்கள் சேமிக்க தொடங்கக்கூடிய பழக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கிறீங்க. இது ஒரு நல்ல விஷயம். நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமையும். அடுத்து பாருங்களேன், புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த வாரம் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கை வந்து சேரக்கூடிய யோகம் உண்டாக்குது. நண்பர்களால் காரிய அனுகூலம் வரும். எல்லா வித வசதிகளுமே உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். தேடி போனாலும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் உங்களுக்கு இப்போ அதிகரிக்குது. ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதை கேட்டது போல் கூடுதல் வருமானமும் நீங்கள் பெறுவீங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. அடுத்து பாருங்கள், இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக சிக்கல்களை கையாளணும். பெரும்பாலும் கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை கூட சந்திக்கிற மாதிரியான சூழல் வருது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மன தைரியத்தால் வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி வந்து சேரும். காரியங்கள் செஞ்சு முடித்து சாதகமான பலனையுமே நீங்கள் எல்லா வகையிலையுமே பெறுவீங்க. பெரும்பாலும் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். ஆனால் கவனமாக நீங்கள் செயல்படணும். ஒரு வேலையை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா கூட அப்போ முன்னெச்சரிக்கையாக செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். இந்த வாரம் கவனமாக இருந்தால் நல்லது. சின்ன சின்ன வாக்குவாதத்தையுமே நீங்கள் தவிர்த்துடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நேரம் எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தையுமே அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள். பெற்றோரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நன்மை. அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை கூட நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். மனதைரியத்தில் வெற்றி காண முடியும். அரசியல் துறையினர்களுக்கு மன திருப்தி வரும். காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து சாதகமான பலனை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நெருக்கமானவங்ககிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்கும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களுக்கு வருது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற்று நன்மைகளை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைச்சிருக்கு. நீங்கள் பெரும்பாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு சிவபெருமான் ஆலயம் இருந்தாலும் சரி, தினம்தோறும் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசனம் செய்யுங்க.
சிவபெருமான் ஆலயம் சென்று குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை எல்லா வகையிலுமே ஒரு சொல்லும். எல்லாமே பிரச்சனைகள் நீங்களும் சரியாக போயிடும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே.